ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயின் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் ஒரு லைவ் டெமோவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பொருள் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயின் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக கிரெடிட்டட் ஆகிட்டே இருக்கும். எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 காயின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த காயின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும். அதை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ளிப்கார்ட் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் சூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டில் கீழே வந்தாச்சு. அதில் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க யூஸ் சூப்பர் காயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோபிக்விக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை மோபிக்விக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வெரிஃபைட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே லோட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இந்த மோபிக்விக் அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அப்படி ரீடைரக்ட் ஆகும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அதாவது இந்த மோபிக்விக் அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ அதை வந்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து மோபிக்விக் அப்ளிகேஷனில் வந்து 40 ரூபா பேலன்ஸ் கிடக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அது வந்து என்ன சிம் கார்டு, நெக்ஸ்ட் எந்த சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்னையா இல்லை தமிழ்நாடு அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏதாவது ஒரு பிளானை வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 247 இந்த பிளானை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளானோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 247 ரூபாய்க்கான பிளானை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் சூப்பர் காயின் பிக் டெபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 580 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 580 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட காயின் பேலன்ஸ் என்கிட்ட வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 580 ப்ளஸ் காயின் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் காயின்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 116 காயின் வந்து கழிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 247 ரூபா. அதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் காயின் வந்து ஒரு 116 ரூபா போக மீதி வந்து 131 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுறோம். பட் ஃபுல் பேமெண்ட்டும் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. பட் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு ப்ராசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட ஓடிபி என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான ரீசார்ஜ் வந்து ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 131 ரூபாய் எங்கேருந்து டெபிட்டட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயின்லேருந்து ஒரு 113 காயின் இல்லை 120 காயின் அது மாதிரி வந்து டெபிட்டட் ஆகும். அது போக மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் எங்கேருந்து டெபிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து நமக்கு வந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் இதிலேருந்து டெபிட்டட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே அதாவது
பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு பே லேட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பண்ணிக்கலாம், பிறகு லேட்டராக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். இதில் உங்களுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு மொபிக்விக் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி இப்போதைக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ₹100 ₹50 இது மாதிரி வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மொபிக்விக் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.